வணக்கம். வெல்கம் டூ மிஸ்டர் ரிவ்யூ சேனல். பிக் பாஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம படத்த பத்தி எதுவும் பார்க்க போறதில்ல. போன வீக் அவங்கவங்க வீட்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கவங்க வீட்லேருந்து பார்த்துக்கிட்டா அம்மா வந்திருந்தாங்க, அப்பா வந்திருந்தாங்க, தம்பி வந்திருந்தாங்க, தங்கச்சி வந்திருந்தாங்க, அவங்களோட குழந்தைகள் வந்திருந்தாங்க. அவங்களோட எல்லா குழந்தைகளும் வந்திருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க எந்த நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் போன வாரம் முழுக்க நடந்துச்சு. என்னதான் போன வாரம் முழுக்க இதாகவே இருந்தாலும் கடைசி நாளில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சில கிரிஞ்சான மூமெண்ட்டாக நடந்துச்சு. அதை கடைசியில் பேசுவோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு 12 பேர் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 பேரில் எந்தெந்த ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டனா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க, பாசிட்டிவாக பேசினாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மஞ்சுளுடைய ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாங்க. ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் அவங்களோட பையன் வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ ஸ்மார்ட்டு. சின்ன பையனாக தான் இருக்கான். பட் ஆனால் அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவ்வளோ இதாக வந்து பார்த்துக்கிட்டனா மஞ்சரி கேட்குறாங்க இத்தனைக்கும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவில் டெஸ்ட்லாம் பார்த்து பயந்து கட்டுறதுக்கு இல்லை ஏன்னா நீ அம்மான்னு சொன்னதெல்லாம் பார்த்துக்கிட்டனா ஒரு பையன் வந்து பார்த்துக்கிட்டனா அம்மாவை இந்த அளவுக்கு அம்மாவாக தான் பார்க்குறான். நம்ம தான் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்கள வந்து பார்த்துக்கிட்டனா மஞ்சரியாவோ ப்ரொஃபஸராவோ டெவிலாவோ அல்லது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு மேனேஜராக பார்க்குறோம். ஆனால் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க அம்மா அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுச்சு. அடுத்தது நம்ம ராணாவோட அப்பா வந்திருந்தார். ராணாவோட அப்பாவா கராத்தே சொல்லிக் கொடுத்தாரு. ராணாவோட அப்பா தான் நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கராத்தே சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கிட்டனா நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய பையாவா இருக்குது. எதுக்குயா வந்து பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. நம்ம ஜெஃப்ரியோட அப்பா அம்மா வந்தது பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் கூட பயம் அழுத்திக்கவே இல்லை. மற்றவங்க எல்லாமே பார்த்தா அழுதுறாங்க, மூக்குறாங்க, ஓடுறாங்க, ஓடியாராங்க, முக்கறாங்க, முணங்குறாங்க. ஆனால் ஜெஃப்ரி வந்து பார்த்துக்கிட்டனா அவங்க அப்பா அம்மா வந்ததே வந்து பார்த்துக்கிட்டனா கண்டுக்காத மாதிரி பாட்டுக்கு அது இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அவன் எதார்த்தமாக காட்டிட்டான். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 2K கிட்ஸுங்கிறது நம்ம ஜெஃப்ரி நிரூபிச்சாப்படி. அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு துளி கூட சலனம் இல்லாமல் ஜாலியாக எப்பவும் வீட்டில் இருக்க மாதிரி ஜென்ரலாக இருக்க மாதிரி இருந்தாப்படி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா புரிஞ்ச மாதிரி அவர் காட்டிக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்துக்கிட்டனா கரெக்டாக இருந்தாப்படி. பட் ஆனால் ஒரு எவிக்ட் ஆகிட்டாப்படி. என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்தது நம்ம ஜனனியோட வீட்டிலேருந்து வந்த உடனே அவங்க பூத்துன்னு அழுகுறாங்க. எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒருத்தங்க க்ளோஸ்அப் வச்சு கேட்குறாங்கன்னா அதை பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுவும் அவங்க அழுகுறாங்கலாம் இல்லை. அந்த பின்னாடி கூட போடக்கூடிய பாட்டுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டனா அந்த பாட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டனா நம்மளை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுச்சு. இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறோமே அப்படின்னு நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஃபீல் பண்ணுறோமே அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம அப்பா அம்மா வந்து எப்போ இருப்போம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த போட்ட பாட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டனா நிறைய ஃபீலிங்ஸ் வர வச்சே தவிர அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஃபீலிங்ஸாக இருக்கீங்கன்னு காட்டிக்கிறாங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அடுத்தது தக் லைஃப்னால் நம்ம சௌந்தர்யாவோட அப்பா வந்தது. குறைகள் சொல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு நம்ம பொண்ணுங்க மேலே தான் குறைங்க மற்றபடிலாம் வேறு எதுவுமே இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க பொண்ணவே வந்து பார்த்தா குத்துனது கரெக்டாக சொன்னால் அப்படி அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டனா மீட்டிங் நடக்கும்போது பார்த்துக்கிட்டனா கால் மேலே காலை போடுறது தப்பு. இப்போ அப்படி தான் இருப்பாங்க. மேனேஜர்ஸ் மீட்டிங்ஸ்னால் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு மேனேஜருங்கிறவன் வேலை செய்கிறவன் கிடையாது, வேலை சொல்கிறவன் தான். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மேனேஜர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது எல்லா மேனேஜரும் இருக்கும்போது அந்த மேனேஜரை பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே காலை போட சாப்பிடுவேன் அப்படிங்கிறது அது நாகரிகம் இல்லாத செயல். அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சௌந்தர்யா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணாங்க. அடுத்தது நம்ம முத்துவோட வீட்டிலேருந்து அம்மா அப்பா வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக இருந்தாங்க. எதார்த்தத்துக்கு மறுவுரமாக இருந்தாங்க. எப்படி நம்ம ஜென்ரலாக நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களோ அதே மாதிரி எதார்த்தமாக இருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டா ரொம்ப மெய்சிலிக்க வச்சுது. மற்றவங்களாம் அழுதாங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுவவே இல்லை. அவர் தான் பார்த்துக்கிட்டனா அவர் அழுதா எங்கே நம்ம அப்பா அம்மா அழுதுருவாங்களோ அப்படின்ட்டு உடஞ்சிருவாங்கன்ட்டு அவர் அழுவாமல் இருந்தது பார்த்துக்கிட்டனா அவங்க அம்மா அழுவக்கூடாதுங்கிறதுல அவர் தைரியமாக இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க அவ்வளோ அற்பமாக இருந்துச்சு. யதார்த்தத்தோட அப்பா அம்மாவாக நான் வந்து பார்த்தா முத்துவோட அப்பா அம்மாவை தான் பார்க்குறேன். ஜாக்லினோட அப்பா அம்மா வந்தபோது பார்த்துக்கிட்டனா செப்புமான்னு வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஜாக்லின் மொதல் சீசன்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சு. நேத்திக்கும் பார்த்தா அழுதுருச்சு. அவங்க அப்பா அம்மா வந்து அழுதுருச்சு. அதை வந்து பார்த்தா சொல்கிற ஒன்றும் இல்லை. அடுத்தது தீபக்கனோட பையன் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாப்படி என் பையன் ப்ரௌட் போவான்னு. அவர் சொல்லியே வந்து பார்த்தா அந்த ப்ரௌடுங்கிற வார்த்தை பையன் மனசில் பதிஞ்சிருச்சு போல். அதனால் பார்த்துக்கிட்டனா பையனே வந்து பார்த்தோன்னா ஐ மேக் ஏ ப்ரௌட் டாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்படி. அதான் வந்து பார்த்தா பையன் சொல்ல நினச்சது அவள் பையன் சொல்லணுங்கிறது அவரை சொல்லி பயத்துக்குன்னா பையனுக்கு அந்த இதை கொண்டு வந்து சொல்லிட்டாப்படி. அந்த வகையில் பார்த்தா தீபாக்கா பாராட்டணும். அடுத்தது நம்ம விஷ்ணுவோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க.
அவங்க வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு சில இதெல்லாம் சொல்லும்போது நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல நம்ப அவங்க பேர் என்னது? அன்சிதாவா? அவங்க வீட்லருந்து வந்தம்போதெல்லாம் பார்த்துக்கிட்டினா அவங்க அழுவுறாங்கப்பா. அந்த பொண்ணு எதார்த்தமான பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா, ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்துக்கிட்டினா, எங்க வீட்லருந்து வராங்க, எங்க வீட்ல வராங்க சொல்லி சொல்லியே வந்து பார்த்துக்கிட்டினா, அதெல்லாம் அழுதும்போதெல்லாம் அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கேரா பார்க்குது. அதனால பார்த்தா அந்த பொண்ண எனக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பட் அந்த கடைசி நாள்ல நடந்த அந்த கிரன்ச்சான மூவ்மெண்ட் தான் வந்து பார்த்துக்கிட்டினா, எனக்கு ரொம்ப 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 இதா இருந்துச்சு. அருணோட வீட்லருந்து வந்தவங்க வந்து பார்த்துக்கிட்டினா, கரெக்ட்டா சொன்னாங்க. அருணோட அப்பா, அம்மா வந்து பார்த்துக்கிட்டினா, வர முடியாதுன்னு சொன்ன உடனே, அது நமக்கே தெரிஞ்சு போச்சு. சரி சும்மா வந்து பார்த்தா இப்படி பிராங்க் பண்றாங்க அப்படிங்கிறது அருணுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் பார்த்துக்கிட்டினா, அவரு வெளிக்காட்டிக்காம நடிச்சாருங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சுச்சு. அருணோட நடிப்பு வந்து பார்த்தா அந்த இடத்துல கண்டிப்பா கண்ணம்மா வீட்டுக்காரங்கற கரெக்ட்டா மறுபடியும் ஒரு டைம் ப்ரூவ் பண்ணாப்படி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அருண் ஜெயிச்சிட்டாப்படி. பிக் பாஸ் ஏமாந்து போயிட்டாப்படி. பாவம் ஒண்ணும் பண்ண முடியாது. பிக் பாஸையே ஏமாற்றிய அருண். அதான் இந்த கண்டென்ட்டோட டாபிக்காவே இருக்க போகுது. ஏன்னா நான் அப்படி தான் வைக்க போறேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அடுத்தது கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நடந்ததெல்லாம் எனக்கு ஒரு என்னடா இது கிரிஞ்சா இருக்குதே! அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. எல்லாத்துக்குமே தெரியும். போன சீசனோட டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணவரு நம்ம விஷ்ணு இல்லைன்னு சொல்லவே இல்ல. பட் ஆனா அவரு அதுக்கு எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் நான் போன சீசன் பார்த்த வரைக்கும் விஷ்ணு வந்து பார்த்துக்கிட்டனா, ஒன் ஆஃப் த மிச்சர் கண்டென்ட்னா அவரும் ஒரு வின் ஆஃப் த மிச்சர் கண்டென்ட் தான். அதே மாரி சௌந்தர்யாவும் வந்து பார்த்துக்கிட்டனா, இந்த வீட்ல வந்து பார்த்துக்கிட்டனா, சும்மா வந்து பார்த்துக்கிட்டனா, ஹாய் ஹூய்ன்னு சும்மா தேவையில்லாம விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு, அவங்க 2 பேரும் வாழ்க்கைய தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்துக்கிட்டனா, கைகூட என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா அவங்க பிரியாம இருக்கணும். அதான் நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறது. அடுத்தது நம்ப ஹார்லி குயின் வந்திருந்தாங்க. கரெக்ட்டா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம முத்துங்கிற ஈரோடு மகேசன் பார்த்தா கடைசியில வந்து பார்த்துக்கிட்டனா, அவர் பண்ண அந்த பஞ்ச் தான் அல்டிமேட்டு. ஒரு அவளுக்கு மேல பார்க்கக்கூடாது. அதான் நாகரிகம் அப்படின்ட்டு நம்மளா திரும்பிக்கிறதெல்லாம் சொல்லலாம் பார்த்தா, எனக்கு அது வந்து குபி சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. பஸ்ல போயிட்டுருந்தேன். பஸ்ல அந்த இத கேட்டோனே குபி சிரிப்பு வந்துருச்சு. பக்கத்துல இருந்தவங்க ஒரு மாரி பார்க்குறாங்க. என்னடா அவன் கேனக்குத்தனமா சிரிக்கிறான்னு. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா, அவரோட பஞ்ச் அருமையா இருந்துச்சு. எல்லாமே அற்புதமா இருந்துச்சு. அதுபோக சனிக்கிழமை எபிசோட் நேத்திக்கு வந்து பார்த்துக்கிட்டனா, எல்லாத்தையுமே நம்ப விஜய் சேதுபதி பேசினாப்படி. அவருக்கு நேத்து கன்டென்ட் இல்லாதனால ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்துக்கிட்டனா, அவரோட படத்த போட்டு விட்டாப்படி. பாருங்கப்பா அப்படின்னு படத்த போட்டு விட்டாங்க. அந்த படத்த பார்த்துட்டு அத பத்தி சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால வேற வழி என்ன போன வாரம் ஒண்ணுமே நடக்கலையே. அதனால பார்த்துக்கிட்டனா, கன்டென்ட் இல்லாதனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா, ஹைலைட்டான விஷயம் ஒண்ணே ஒண்ணு, பணப்பெட்டிய வச்சா யார் எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எல்லாருமே பணப்பெட்டி மேல கண்ணும் கருத்துமா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கம்மியா வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாப்படி. முத்து எடுக்க வேணாம். முத்து வந்து பார்த்தா கன்ஃபார்ம் வின்னர். அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஒண்ணு எடுக்கிறதுக்கு விஷ்ணு எடுக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது அர்ணவ் அவர் 2 பேர் தான் வாய்ப்பு எனக்கு அதிக வாய்ப்பு. அந்த 2 பேர் தவிர வேற யாரும் எடுக்க வாய்ப்பில்ல. விஷ்ணு வந்து பார்த்துக்கிட்டனா 13% எடுப்பாப்படி. அர்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா 10 தானா எடுக்க வாய்ப்புகள் உண்டுங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. பட் யார் எடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வாரம் கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு இந்த வீக்ல என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த 1 வாரம் ஈகா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா 3 வாரம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டனா, இந்த வாரம் மேபி டிக்கெட் டூ ஃபினாலேயா இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த வாரம் எந்த மாரி டாஸ்க் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் என்ன மாரி டாஸ்க் வைக்கிறாங்கன்னு. மீண்டும் அடுத்த வாரம் பிக் பாஸ் டிவில சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நீங்க அதிகமா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் தான் நம்ம வீடியோ பார்த்து அதிகமா ப்ரமோஷன் ஆகும். ஸோ, அதனால மறக்காம அதிகமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. வணக்கம். தேங்க் யூ.